நடத்துகிறது தேவன். ஹalleluya. praise the Lord, praise the Lord. ஹalleluya. ஓ நன்றியோடு 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 நாம் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற ராஜா. ஹalleluya. எல்லா வாய்கள் திறந்து கர்த்தரை துதிக்க ஆவியானவரே உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலே ஹalleluya. 8வது மாதத்தின் முதல் வாரத்து தேவ சமூகத்திலே கண்டு துதிக்கிறோம். ஆவியானவர் நடத்தும்படியாக ஹalleluya.
நாளுக்காய் உங்களை பார்த்து வருகிறோம். நாளில் நீங்களோட பேசும்படியாய் பாதத்தில் வருகிறோம். பேசும் வார்த்தை ரகசியங்கள் மறைபொருள் எங்களோடு பேசும்படியாய் உங்களுடைய பாதத்தில் வருகிற ஆண்டவரே, நீர் வந்திருக்கிற பிள்ளைகளோடு எங்களோடு இருந்தவரே, பேசும் வார்த்தை ரகசிய மறைபொருளை நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற உதவி செய்யபடியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் தேவ சமூகத்தில் அப்படி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு மிக அருமையாய் செல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வாக்கு வசனங்களோடு கூட இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு இந்த நாளில் யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நினைவு கூறுகிற தேவனாயிருக்கிறார். நம்மேல் நினைவாயிருக்கிறார். உலகத்துல மனிதர்கள் மறந்து விடலாம், உலகம் மறந்து விடலாம். மனிதர்கள் செய்த நன்மைகள், அதிசயங்கள், அநேக காரியங்களை மனிதர்கள் மறந்து விடலாம். ஆனாலும் தேவன் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். நினைவாய் இருக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிற உலகத்துல உங்களை என்னை உண்டாக்குற தேவன் அவர் மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அந்த தெய்வம் இன்னைக்கு இந்த காலங்களில் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரிய சகோதரியே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவராய் மாத்திரம் அல்லாதபடி அந்த வார்த்தையுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளப்படும் போது, அந்த வார்த்தையுடைய ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ளப்படும் போது, அந்த வார்த்தையை மகிமைகளை நாம் புரிந்து கொள்ளப்படும் போது மாத்திரமே தான் நமக்கு வாழ்க்கையில் நன்மை நடக்கும், அதிசயம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாக ஆரம்பிக்கும். இந்த வார்த்தையுடைய ரகசியங்கள் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்கிறார். உயர்ந்த மனுஷனுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் வாழ்க்கையுடைய அந்த விசேஷத்தை நியாயத்துக்குள்ள வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்படும். அதையெல்லாம் தோல்வி என்பது இல்லை. அவர் வெற்றியின் தெய்வம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவங்க? வெற்றி உள்ள தேவன். அதுதான் வெற்றி கோடி பிடித்திடுவோம் நாம் வீரனான
பிரச்சனைக்கு வந்தாலும் ஆவியாளர் நம்மோடு இருந்தால் அவைகளை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு நம்மால முடியாது. கர்த்தருடைய ஆவியாளர் எங்க இருந்தாங்க? விடுதலை உண்டு. விடுதலை இருக்கிற தேவன் நம்மோடு நமக்குள்ளாய் இருக்கிறபடினால இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் நன்றாக இருப்பதை சுகமாக இருப்பதை விரும்புகிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு உன்னுடைய பெருமூச்சுகள் அங்கலாய்ப்புகளை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதை எதிர்க்க சொன்னால் அவர் நினைத்திருக்கிறார். அந்த நினைவுகளை இன்றைக்கு உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர போகிறார். அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால் நான் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்து நான் மாத்திரமல்ல எப்பொழுதும் அவரை கனப்படுத்தணும். அல்லேலூயா. தேவனை கனப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அநேக வாழ்க்கையில தேவனை கனப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்து அவர்கள் கனப்படுத்த மாட்டுகிறார்கள். உலகத்தை கனப்படுத்துகிறார்கள், மனிதனை கனப்படுத்துகிறார்கள், அல்லது மனுஷியை கனப்படுத்துகிறார்கள், உலகத்தில் அதிகாரிகளை கனப்படுத்துகிறார்கள். ஆனாலும் இவர்கள் எல்லாரும் நீ ஒரு பதவியில் இருக்கும்போது அல்லது ஒரு பதவி மாத்திரமல்ல, எல்லாதத்தில் இருக்கும்போது மாத்திரம் மற்றவர்கள் உன்னை கனப்படுத்துவார்கள். ஆனா பதவி போய்த்தா, படம் போய்த்தா யாரும் உன்னை கனப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா. யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? கனப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தை மாற்ற சிநேகிக்கும். ஆனா உங்களும் நீங்களும் நானும் உலகத்தை சிநேகிக்கலா இருக்கக்கூடாது. நாம் தேவனை சிநேகிக்கலாய் மாறணும். அல்லேலூயா. நாம் தேவனை சிநேகிக்கலாய் மாறும்போதுதான் கர்த்தர் உன் நினைவாக இருப்பார். அல்லேலூயா. நீ தேவனை சிநேகிக்காதபடி உலகத்தில் உள்ளவர்களோட நீ சிநேகிதனாய் மாறும்போது உலகம் உன்னை கைவிட்டு விடும். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவைகள் கைவிட்டு விடும், பணம் கைவிட்டு விடும், பதவி கைவிட்டு விடும், இந்த உலகத்தில் எல்லாமே கைவிட்டு விடும். ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, கைவிடுதல். தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை நினைவாய் இருக்கிற தேவன் வார்த்தை சொல்லுது, உன்னுடைய பெருமூச்சுகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பாலங்களை அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்துல மனுஷனோ என்ன பார்க்கிறாங்க? முகத்தை பார்க்கிறார். கர்த்தரோ என்ன பண்றாரு? இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அண்ணாவுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அண்ணாள் ஜெபத்தை கேட்டார். அண்ணாவுடைய இருதயத்திலே அந்த தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் மாற்றத்தை தந்தார். பெரும்பாலும் சிறிய இருதயத்தை பார்த்தார். பலமெல்லாம் செலவழிந்து போனது, எல்லாம் கைவிட்டது. யார் என்ன செய்ய முடியும்? எல்லாமே அழிந்து போனது, எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லுகிறது இல்லை. அதை நினைத்தால் எப்படியாக எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த பெரும்பாலும் சரி இந்த தேவனை நோக்கி ஓடினார். அவசரத்தின் ஓரத்தை பட்டாயாக சுகமாக என்று சொல்லி அவர் அங்கதாய் போட ஓடினார், வேதனையோடு ஓடினார், அவர் துன்பத்தோடு ஓடினார். அந்த ஓடுகிற நோக்கம் மனுஷனுக்கு தெரியாது, ஆனால் தேவன் ஒருவருக்கு தெரியும். அதை கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் எத்தனை ஜனங்கள், எத்தனை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், நாங்கள் எல்லாரும் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஏன் நீ சொல்கிறீர்? என்னிடத்திலிருந்து வல்லமை போனதை நான் பார்த்தேன். என்னிடத்திலிருந்து புறப்பட்டு போன வல்லமை யாரோ ஒருவர் அந்த இயக்கத்தோடு வந்திருக்கிறார், யாரோ ஒருவர் அந்த பாரத்தோடு வந்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, நீங்களும் நானும் தேவனோடு இருக்கிற அந்த பாரம் தேவனை உன்னோடு கூட உறவாட செய்யும். அல்லேலூயா. தேவனோடு கூட இருக்கிற பாரம் தான் தேவனோடு கூட உறவாட செய்யும். அந்த உறவாடுதல் தேவனுக்கு உலகம் தெரியுமா தவிர வேற எந்த மனுஷனுக்கும் தெரியாது. அல்லேலூயா. அந்த பெரும்பாலும் சிரிக்கின்ற வேதனை, பாடுகள், பிரச்சனைகள் அவனுக்கு தெரியும். தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப சுகமானது அவனுக்கு தான் தெரியும். இங்க கூட்டியிருந்த அத்தனை பேருக்கும் தெரியாது. இங்க வந்திருக்கிற கேட்டுக்கொண்ட சகோதரனே சகோதரி, நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல கருவிட்டிருக்கிறது மாத்திரமல்ல, நாம் ஒரு காரியத்தை செய்வதாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சந்தைகளில, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களில இந்த உலகத்தை மாற்ற நாம் சிநேகிக்கிறவர்களாய் இல்லாதபடி நாம் உலகத்தை மீறி ஒரு சிநேகம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இதுதான் முக்கியமான. உலகத்தை மீறி, உலகத்து செயல்பாடுகளை, உலக ஆசை பாசங்கள், உலகத்தில் இருக்கிற பொருள், சொத்து, சுகம், உறவுகள் எல்லாவற்றையும் மீறி
அதுதான் மீண்டும் நான் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. அதுதான் உன்னை பார்த்து தேவன் சிநேகிதனே சிநேகிதனே உன்னை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் சிநேகிக்க வேண்டிய ஒரு மனுஷன் இருப்பார் என்று சொன்னார். அந்த சிநேகிக்க வேண்டிய ஒரு தெய்வம் இருக்கும் என்று சொன்னார். இந்த உலகத்துல உலகம் சிநேகிக்காத, உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா உலகத்துல உங்களை என்னையும் சிநேகிக்கிற ஒரே ஒரு தெய்வம், உங்களை என்மேல் நினைவாக இருக்கிற தெய்வம் சொல்லுகிறது. உன்னுடைய அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிற, உன்னுடைய பாடுகளை அறிந்திருக்கிற, உன் பிரச்சனைகளை அறிந்திருக்கிற, ராத்திரி படுக்கும்போது தூக்க முடியல, ஒரு வேலைக்கு வேலை செய்ய முடியல, ஆனாலும் வேலை செய்யறோம், வேலை செய்ய முடியல, ஆனாலும் வேலை செய்யணும். ஏன் கேட்டா என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை மாற்றுவதற்கு வழி இல்லையே, என் குடும்ப சூழ்நிலைகள் மாற்றுவதற்கு வழி இல்லையே, நான் இதை செய்தால் முடியும் என்று சொல்லி அங்கலாய்ப்பு வேதனைப்பட்டுக் கொண்டு துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க இந்த வாழ்க்கையில தேவனை அறிகிற அறிவு நம்மிடத்தில் வர ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாம் வர ஆரம்பித்தோம் என்று சொன்னால், உன் பாடுகளை கர்த்தர் லகுவாய் மாற்றுவார். அல்லேலூயா. உன்னுடைய பாடுகளை கர்த்தர் லகுவாய் மாற்றுவார். உன் பிரச்சனைகளை லகுவாய் மாற்றுவார். ஏன்னு சொன்னா இந்த தெய்வம் ஒருவர்தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை பண்ண தெய்வம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னார். இங்கே நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே வேறு எந்த தெய்வமும் எந்த ஒரு மனுஷனுமே இல்லை. சொல்லிக் கொள்ளுகிறார் அல்லது பேசலாம், ஆனால் பேசுவதற்கு சொல்வதற்கு அதிகாரம் உங்களுக்கு எனக்கு தான் இருக்குது. ஏன்னா இயேசுதான் சொன்னார், மரித்த சதா காலங்கள் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. 1:3-16 சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிற, தேவனுடைய ஆவி உங்களே வாசமா இருக்கு, அறியாதிருக்கிறார் என்று சொல்லுகிறார். தேவன் உங்களோடு என்னோடு வாசமா இருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற விஞ்ஞான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசமாக இருக்கிறார். இந்த வாசமாக இருக்கிற தெய்வத்தின் வார்த்தை சொல்லுகிறது, உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? தாயின் வயிற்றில் உருவாகும் என் கண் கண்டது. தாயின் வயிற்றில் உருவாகும் என் கண் கண்டது. அதனால்தான் சொல்றார், உன்னுடைய அங்கலாய்ப்பில் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற, உன் துக்கங்களை அறிந்திருக்கிற, உன் பாடுகளை அறிந்திருக்கிற, நீ போகிற இடத்துடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற. அதற்கெல்லாம் வேதம் சொல்லுது, நீ போகிற இடத்துக்கு முன்பதாக நீ இங்க ஜெபித்துட்டு கடந்து போகும்போது கர்த்தர் உனக்கு முன்பதாக தேவன் தூதரை அனுப்புவார். அல்லேலூயா. நீ போகிற இடத்துக்கு முன்பதாக ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி நீ சொல்லிட்டு கடந்து போகும்போது கர்த்தர் உனக்கு முன்பதாக கடந்து போகிறவர். ஏன்னா அவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கு, நான் உனக்கு முன்பதாக கடந்து போய் கோணலானவர்களை செவிப்படுத்துவேன், நான் சரியாக்குவேன். அது சரியாக்குற தேவங்க இன்னைக்கு உலகத்துல மனுஷன் தெரியாத இருக்கிறார், உலகம் தெரியாத இருக்கிறார், உலகத்தில் உள்ளவர்கள் தெரியாத இருக்கிறார். நாம என்னைக்கு எங்க வரோம்? நிறைய கிறிஸ்துவ நிறைய வாழ்க்கை இன்னைக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் முடியாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்க வேண்டிய அந்த தேவனுடைய சமூகத்துல இல்ல. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல இல்லாததுனால உலகம் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறது? மூடிக்கொண்டிருக்கிறது. உலகம் வெளியே பார்க்காதபடி மூடிக்கொண்டிருக்கிறது. என்னப்ப மூடிக்கொண்டிருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு கதையை சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன், அடிக்கடி இந்த கதையை சொல்ல நினைக்கிறேன். இந்த கதையை, ஒரு மனுஷன் பன்னி வளர்த்தாராம். பன்னி இல்ல, எல்லாருக்கும் தெரியும் பன்னிலாம் இல்ல. ஒரு மனுஷன் என்ன செய்யறா, சின்ன குட்டி அழகா இருந்தது இந்த பன்னிய வளர்க்கணும்னு சொல்லி என்ன பண்ணாரு, நல்லா அழகா வீட்டுல பண்ணது, வீட்டுக்குள்ள நல்ல இடம் நல்லா ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டுல அந்த பன்னி குட்டியை வளர்த்தாரா. நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டு போயிட்டு அந்த வேலைக்கு போயிட்டு உடனே எல்லாம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு எதிரில ஒரு காவம் சாப்பிட காவம். அந்த பன்னி குட்டி வளர்த்துறது வந்து அந்த பன்னிக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பன்னிக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அது என்ன பண்ணுச்சு, குளிப்பாட்டி அழகா வச்சுட்டு போயிடுவாரு. அந்த பன்னி வந்து திரும்ப சேர்த்துல உள்ள பார்த்துட்டு இருக்கோம். அது வரும்போது பார்த்தா ஒரு செலுத்தியா சேரா இருக்குமா, அது யோசிச்சு பார்க்கலாம், என்ன அந்த பன்னி இப்படி பண்ணு ஒரு நாள் என்ன பண்ணா பிடிச்சி ஆடி ஆடிச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்காரி ஒரு விருந்தாடி வந்து ரொம்ப முக்கியமான விருந்தாடி வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அப்போ ஏன்பா அந்த பன்னியை அடிக்குது அப்படின்னு கேட்டாங்க.
அந்த பன்னி ரொம்ப அழகா இருந்தது வளர்த்துட்டு இருந்தேன். அது என்ன பண்ணுது, டெய்லி நல்லா சோப் போட்டு குளிப்பாட்டி நல்லா வீட்டுல வச்சுட்டு போறேன். அது போய் பக்கத்துல சேத்துல போய் தடுத்து தடுத்து அது படுகுது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப மாட்டேங்குது அந்த பன்னியை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னாரா, அந்த பன்னியை நான் என்ன பண்றேன், போய் மாத்தி எடுத்துன்னு வரேன் அப்படின்னா. மனுஷன் சிரிப்பாச்சு. சின்ன குழந்தைல சின்ன குட்டியில நான் வளர்த்துருந்தேன். இது ஒரு கேட்க சொல்லி இந்த தேசத்துக்குள்ள நான் அந்த பன்னியை சரி பண்ணி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு வரேன். அப்ப சொன்னதான் முடியாதுப்பா, நான் பார்த்துட்டேன், எவ்வளவு அடிச்சு பார்த்துட்டேன், எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், முடியல அப்படின்னு சொல்ல மாதிரி அந்த டைம் சொல்லி எடுத்துன்னு போனாங்க. அந்த குட்டியை பன்னி எடுத்துன்னு போயிட்டு திரும்பி கொஞ்ச நாள் அந்த டைம் முடிஞ்ச உடனே அந்த பன்னி விட்டு திரும்பி வந்தாரு. அந்த பன்னி விட்டு அதிகமா இருந்தது. அது கருப்பாகுதோ வெள்ளையாகுதோ அந்த பன்னியா தான் இருந்தது. பார்த்தாலே சிரிப்பு வந்துச்சு. என்னப்பா இந்த மனுஷன் என்ன நான் மாத்தினேன், அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன்னு சொல்லி எடுத்துன்னு போனாரு. எடுத்துன்னு போன பன்னியை திரும்பி எடுத்துன்னு வராரு. அதே ரூபம் அதே கலர் தான், அதே தான் இருக்குது. ஆனா எப்படினாலும் சொல்லி எடுத்துன்னு வந்து கொடுறாரு. அப்ப சொன்னாரா, இந்த பன்னி இது வரைக்கும் என்னப்பா பண்ணி கேட்டாரு. அந்த சாக்கடையில போய் உழுது தந்து 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 வந்து அப்ப என்ன பண்ணோம், இப்ப கொண்டு வந்து சாக்கடையில விடு. அது போய் உழுந்த காலம் நல்ல கவனி, அது போய் உழுந்துச்சு பன்னி சேர்த்துல. இப்ப இவரு சொல்றாரு பன்னியை வந்து சேர்த்துல விடுன்றாரு. பன்னீர் சேர்த்துதான் விழுணும். ஆனா இது எப்படி சொல்றது, அந்த பன்னீர் நம்ம சேர்த்து போகிறத வச்சுக்கிட்டு உள்ள விழுது போல அந்த பன்னீர் நம்ம அப்படியே துள்ளி எதிரி வெளியே விட விடுறோம். சேர்த்துல விழல, சேர்த்துல இருந்து எதிரி வெளியே வந்து விடுறோம். அப்ப அவர் கேட்டாரு, என்னப்பா பண்ண திடீர்னு இந்த பன்னீர் சேர்த்துக்குள்ள போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவர் சொன்னாங்கன்னா, இந்த பன்னியை நான் ஒண்ணும் பண்ணல, அந்த பன்னிக்குள்ள இருக்கிற இருதயம், பன்னி இருதயத்தை எடுத்துட்டு அதுல ஆட்டு இருதயத்தை வச்சுட்டேன் நானு. அந்த ஆட்டு ஆவியை சேர்த்துல பார்த்தீங்கன்னா, சேர்த்துல பார்த்தீங்கன்னா ஊர் நாட்டை தண்ணி தாவாயில போகும். அந்த ஆடு இந்த இடத்துல எகிரி அந்த இடத்துல குதிக்கிற தண்ணியில கால இல்லை, எகிரி குதிச்சு ஓடும். அந்த மாதிரி அந்த சுபாவங்கள். அப்ப என்ன பண்ணாரா, அந்த இருதயத்தை மாத்திர உடனே அந்த பன்னியா தான் இருந்தது. ஆனா என்ன இல்ல, சுபாவங்கள் மாறிடுச்சு. ஐயா பன்னியா தான் இருந்தது, ஆனா சுபாவம் மாறிடுச்சு. ஏன் இதை சொல்ல கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம மனுஷமா தான் இருக்கிறோம், ஆனா மாறாத இருக்கிறோம். நம்முடைய மாறணும்னு சொன்னோம்னா நாம் நம்முடைய துக்கங்களை, பிரச்சனைகளை, பாடுகளை அறிந்திருக்கிறார். இது மாற்றணும்னு சொன்னா நம்ம இருதயத்தை மாற்றணும். இல்லையா, இருதயத்தை தேவனத்துல கொண்டாடா அவர் நமக்கு மாற்றத்தை தருவாரு. நாமளே வச்சுக்கிறேன் நான் தான் இல்ல, மகனைய முன்னேறதுக்கு வாழ்வ மகனையும் முன்னேற்ற. அப்போ தேவனுடைய சமூகத்துல கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு சொல்றது, நான் பன்னியை போல நம்ம வாழ்ந்துட்டோம்னா இப்போது சேர்த்துல போய்தான் வருவோம். அந்த பன்னியா இருந்தாலும் நம்ம இருதயத்தை தேசத்துக்கு தேசத்தான் பண்ணா இருதயத்தை மாற்றங்கள்னா உங்களுடைய சுபாவம் மாறிடும், வாழ்க்கை மாறிடும். உனக்கு இருக்கிற அந்த வேதம் சொல்கிறது இன்றைக்கு சொல்கிறாரு, உன் பெருமூச்சிகளை நான் அறுத்திருக்கிறேன், உன் பாடுகளை அறுத்திருக்கிற கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதை நீ மாற்றணும். என்ன இருதயத்தை மாற்றணும். படிப்பு உயரணுமா, வேலை உயரணுமா, உனக்கு நல்ல மேன்மையான வாழ்க்கை வரணுமா, எல்லாம் தேவன் விரும்புகிறார். உங்க ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். சுகமா இருக்க தேவன் விரும்புகிறார். எப்படிதான் பாடுகளே அனுபவிச்சு சொல்லவே இல்லைங்க. ஆண்டவர் வந்து பாட்டுதான் அனுபவிக்கணும், பிரச்சனை தான் இருக்கணும், இதெல்லாம் வாழணும் சொல்லவே இல்லை. கர்த்தர் உங்க ஆத்மா வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். எல்லாருக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் காது வரும் இல்லையா, எல்லாருக்கும் காது வருங்க, எல்லாரும் காது வருங்க நினைப்பீங்க. அதுக்குள்ள நம்ம இடம் பார்த்தா அதுன்னு பேசுறாங்க இல்லையா. நீங்க எல்லாம் காது எடுத்து வரும்போது நமக்கு இடம் பார்த்தாரு. அந்த மாதிரி கர்த்தர் மாற்றணும். அப்ப நீங்க மாறினாதான் அப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு, காது தருவாரு, மாற்ற வைப்பாரு. அப்ப இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க, அது 24, 25 வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அவர் பாருங்க, உன்னுடைய வேதனைகளை பாடுகளை அறிந்திருக்கிறார். தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது வாசி முடிஞ்சலாம். வேதம் சொல்ல ஆதியாகமம் 28 20 வாசிங்க. ஆதியாகமம் 28 20
அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின கல் தேவனுக்கு வீடாகும். தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். யாக்கோபு சொல்றாரு, நீங்க ஆசீர்வதிச்சா நான் இதை செய்வேன் அப்படின்னு முதல் யாக்கோபு சொல்றாரு. அந்த யாக்கோபு சொல்றதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த 14 வாசிக்கல, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் எங்கேயும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரை பொருத்தனை பண்றாரு. அவர் பொருத்தனை பண்ண உடனே இங்க வேதம் சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன். அப்போ இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு என்ன இல்ல, தேவனோடு உறவாடுகிற அந்த ஐக்கியம் இல்லாததுனாலதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தூரம் நிற்குது. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் தூரம் இருக்கிறோம். அதுவும் நமக்கு தூரம் இருந்து நாம அதுக்கு தூரமா இருக்கிறோம். அப்ப நாம எப்போ கிட்ட வரணும்? யாக்கோபு சொல்றாரு, அந்த சொல்லும்போது அப்போது யாக்கோபு வாசிங்க. அப்போது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்துடனே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் செஞ்சுட்டாருன்னா அவர் எனக்கு தேவனாய் இருப்பார். அப்ப இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை ரசித்து அறிந்து கொள்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? வார்த்தைக்கு தூரவே நிற்கிறோம், அங்கேயேதான் நிற்கிறோம், ஆனா கிட்ட வரல. அப்ப கிட்ட வராதது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம உண்மை இருதயத்தை ஆண்டுகிட்ட கொடுக்கல. அல்லேலூயா. ஆண்டுகிட்ட இருதயத்தை கொடுத்தாதான், ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டாதான் நம்முடைய பெருமூச்சுகளை மாற்ற முடியும். நாம மாற்ற வைக்க முடியாது. நாம தான் பிரயாசப்பட்டு பணத்துல வந்துட்டு அந்த ஒரே கால் வந்துச்சு, கை வந்துச்சு, தூக்குங்க எடுங்க நினைக்கலாம். தூக்கம் தள்ளி எடுக்கிறது திருப்பிடுவாரு, கரண்ட படுத்து தூக்கிடுவாரு. அது கடன் படிச்சு தூக்கிடுவாங்க. யோசிக்கக்கூடிய காலத்துல எவ்வளவு நடக்குது. சகோதரர்கள் எவ்வளவு செஞ்சாங்க, குடும்பத்தார் எவ்வளவு செஞ்சாங்க. ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட நம்மளோட கர்த்தர் இருக்கணும்னு நினைச்சா, அவர் நம்ம தூக்கி விடணும்னு நினைச்சா, நீ பள்ளத்துல விடணும் மக்கள் நினைச்சாலும் நீ கவலையப்படாத, கர்த்தர் தூக்கி விடுவார். உன் பெருமூச்சுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் நிந்தைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நீ போகிற எல்லா காரியங்களும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த ஒரே ஒரு காரியம் யாக்கோபு சொல்றாரு, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? என் தசமபாகம் கொடுக்குறேன், எல்லாத்தையும் செய்யறேன். தீர்மானம் வார்த்தை என்பது தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதா வாழ்ந்தது. தீர்மானம் பண்ணணும். சும்மா இதை நான் வாரம் நான் சர்ச்சைக்கு வரேன், வாரம் கேட்டு போறேன், அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லை. சொல்றாரு பத்தி எவ்வளவு அதிகமா சொல்றாரு. நான் போய் திரும்பி வந்தேன்னா எனக்கு ஆகாரம் சாப்பாடு சமாதானமா கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? எனக்கு கொடுக்குற எல்லாத்தையும் கொடுத்துட்டு தசமபாகம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு திருச்சொல்லிய வாழ்க்கையில தேவனிடத்துல வரணும்னு நினைக்கிறோம், நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. அதான் முக்கியமான காரியம். நாம அவருக்கு எதிர்பார்க்கிறோம், அந்த கொடுங்கன்றோம். நாம நிலத்தை வச்சுக்கிட்டு நிலத்துல விதைய விதைக்காம ஏன் ஓட்டாம அதுக்கு எதுவுமே செய்யாம நிலம் இருக்குது, ஆனா வருமானம் வரல. வருமானம் வரணும், விதைக்காம எப்படி வரும்? அப்ப ஆண்டு சொல்றாரு, நான் போயிட்டு திருப்பி சமாதானமா வரணும், சந்தோஷமா வரணும். வந்தது மாத்திரமல்ல, நீ குடும்பத்துல நான் திருப்பி என்ன பண்றேன்? 10 மணி கொடுத்துறேன், திருப்பி நான் கொடுத்துறேன் அப்படின்ற. நாம தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம், தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம், அந்த கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம், இது எல்லாத்தையும் கேட்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தர் நம்முடைய பெருமூச்சுல இருக்கிறார், கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆனா நினைத்திருக்கிறதையும்
பெருமூச்சு அனுபவித்ததை மாற்ற வைக்க விரும்புறா. ஆனா நான் மாற மாட்டேன், அங்கே தான் இருப்பான், நான் அங்கேதான் இருப்பேன். நீ அங்கேதான் இருப்ப, நான் ஒன்றும் தப்பு சொல்லல. நீ அங்கே இரு தம்பி, நீ அங்கேதான் இரு சகோதரன், நீ அங்கேதான் இரு. ஆனா அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். நீ தான் அனுபவிக்கணும். எதை பிரச்சனை அவருக்கு தக்க அனுபவித்து சொல்லுவாரு. அதான் சொல்றாரு, பெருமூச்சில் அறிந்திருக்கிறவா உன்னை நினைத்திருக்கிற மாத்துறார். ஆனா யாக்கோபு சொல்றாரு, நான் போய் திரும்பி பிறந்தனா சுகமா சமாதானம் மகிழ்ச்சியா வந்தனா கொடுக்குறேன். அவன் இன்றைக்கு இந்த காலங்களில கத்தனை வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே சொல்லுது. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நீ இதெல்லாம் சொல்லிட்ட. இப்ப சொல்றாரு 14 என்ன சொன்னாரு, ஒரு சந்ததி பூமி தூளை போல இருக்கும். நீ மேற்கிலோ கிழக்கிலோ வடக்கையோ தெற்கையும் பரவுவாய். உனக்குள்ளோ உன் சந்ததிக்குள்ளோ பூமியின் வர்த்தங்கள் எல்லாம் மாற்றி வருகப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. உன் சந்ததி பூமியில் வளர்ச்சி உண்டாகும் சொல்லி நல்ல கத்தரோட ஆசிரியப்பார். இந்த சந்ததி பூமிக்குள்ள வசதி எல்லாவற்றையும் வளர்ந்திருக்கும் சொல்லி கத்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. கத்தர் நிச்சயமா ஆசிரியப்பார். அது 15 வாசிங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வரப்படுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே இதெல்லாம் செய்யுங்கப்பா, நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் ஆசீர்வதிப்பேன். நீ சொல்லிட்ட முதல்ல எடுத்துக்கிட்ட. ஆனா நான் என்ன பண்றேன், உன்னையும் சந்ததி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்க மாத்திரம் நீ போற இடத்துல கூட இருக்கிற, நீ எங்க கூட இருந்தோம்னா சுகமாய் கொண்டு சொல்றேன். அல்லேலூயா. உன்னை என்ன பண்றேன், சுகமாய் கொண்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். இன்றைக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதரே சகோதரியே, கர்த்தர் சுகமாய் இருக்க பண்ண விரும்புகிறார். கர்த்தர் மேன்மையா இருக்க வர பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வதிக்க சந்ததி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா ஒரே ஒரு காரியம், நீ ஆண்டு சமூகத்துல நீ எல்லா காரியம் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து மாற்றத்துக்குள்ள வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் உடைய வாழ்க்கையில கர்த்தர் மேன்மையான செய்ய போகிறார். அடுத்து இன்னொரு வசனத்துக்கு வாசிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமத்தின் புத்தகம். அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆமென். என்ன பண்றாரு பாத்தீங்களா? சொன்னார் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணி சொன்னாரு, அவர்கள் பரதேசியாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். பாத்தீங்களா? முதல்ல யாக்கோபு சொல்றாரு, சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சந்ததியும் அவர் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்கிறாரு. என்ன சொல்றாரு, நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறவா கவலைப்படாத, நான் என்ன பண்ணிருக்கோங்க, உடன்படிக்கை பண்ணிருக்கேன். பரதேசியா தங்கன சுத்தின காணாம வண்டி கொடுங்க, கவலைப்படாத, நீ சுத்தமா காணா. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க அநேக ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, கானான் தேசத்துக்கு போகணும்னு கத்தர் சொல்லிட்டாரு. ஆனா போறதுக்கு இவங்களுக்கு முடியல. தெரியுமா? நடுமதில கொடுத்த சாப்பிட்டாங்க விட்டு கொடுக்குறான். நீ போவாத, அங்க போனா பாலும் தேர்ந்தோடு சந்தோஷமா இருப்ப. அங்க போனீங்கன்னா அந்த எவ்வளோ பெரிய தோட்டத்தை கத்தர் வச்சிருந்தாரு. இவ்வளவு பெரிய தோட்டம், அந்த உண்மையை ஆதாரம் சொல்றது எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான். ஆனா ஒண்ணு மட்டும் சாப்பிட்டாங்க. அவ்வளவு பெரிய தோட்டத்தில் விவசாயிக்குது. தேவன் திரும்பி வர பண்றாரு, இந்து தேசம் கொண்டு வர, ஆனந்த தேசம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அவர் கொண்டு போகணும்னு சொல்லி. ஆனா போக முடியாத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடுமதில கொடுத்த மைண்டு மாறிச்சு. போற வழியில மைண்டு மாறிச்சு. 40 வருஷம் ஒன்னாவது நடந்து போறாங்க. ஆள் பால் வச்சு இதுவால சட்டை பிடியில நல்ல சந்தோஷம் பண்ணிட்டு புது சட்டை மாதிரி எல்லாம் இருந்தது. ஆனா போக முடியல. தெரியுமா? அப்படி சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற போறேன் விட்டுன்னு சொல்றாரு. போக முடியல. ஏன் போக முடியல தெரியுமா? இல்ல பிரச்சனை. பின்னாடி பாதையில் வந்தா எகிப்து ஜனம் வந்துருக்கிறா, இவன் போயிருக்கிறா, எதுல தண்ணி நிக்குது, பாட்டு பயம் வந்துருச்சு, இவரையும் சாவ போறோம். மோசே அங்கேயாவது உயிர் இருந்திருப்பேன். அவனுக்கு தனிமையா இருந்த நல்லா சாப்பிட்டு இருந்தா, சோறுறான், வேலை செஞ்சேன், நல்லா இருந்தது. அந்த சாவுக்கு கொண்டு வந்து தண்ணி பாரு, சாவ போறேன் அழுகுறான்.
சொன்னாரு. வீட்டுக்கு சரியாயிடும், பத்தாம் தனியா வாங்க, அங்க போயிட்டு நீ கவலைப்படாதீங்க. மோசே சொன்னாரு, கர்த்தர் வரையை சந்தம் போட்டாரு. இன்னைக்கு நம்ம புலம்பின்னு தான் இருக்கிறோம். புலம்பல் மாறல. ஏன் மாறல தெரியுமா? பின்னாடி பார்த்துருக்கிறோம், எகிப்து ஜனத்தையே பார்த்துருக்கிறோம். அங்க சாப்பாடு கிடைச்சது, அங்க சுழல் கிடைச்சது, அங்க சாப்பிட்டோம். அதுதான் தெரியல தவிர முன்னாள் எவ்வளவு பெரிய இடம் வச்சுருது அது நினைப்பாங்கல்ல. ஜனங்கள் அநேக கிறிஸ்தவர்களும் புலம்பிங்க வந்துருக்காங்க. அந்த புலம்பலை நிறுத்தினாதான் உங்களுடைய புலம்பலை நிறுத்தினீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பி இருந்ததை பார்த்து சொன்னாரு, புலம்பாத நிறுத்து, தண்ணி தந்து போ, தண்ணி நிற்குது, போ வெளியே உள்ள போய் அப்படின்னாரு. பின்னாடி வந்த ஜனம் அழிந்து போனாங்க, தண்ணியில மறைஞ்சு போனாங்க. அன்பான சகோதரனே, நீ முன்னால பாரு, பின்னால பார்க்காத. முன்னால பண்ணிதான் போவ, பின்னால பார்த்தனா அப்படி போயிடுவேன். இன்னைக்கு புலம்பாத ஆண்டு சமூகத்துல கர்த்தர் புலம்பல்களை அறிந்திருக்கிறார், வேதனைகளை அறிந்திருக்கிறார், பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், பாடுகளை அறிந்திருக்கிறார். எல்லாம் தெரியும், கவலைப்படாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? மனுஷன் செய்வது ஒரு நாள் ஒருபோதும் சேதப்படுத்தாது. தேவன் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பட்சத்தில் இருக்கிறதுனால தேவனால செய்ய முடியாத ஒரு காரியமா எல்லாரும் முடியும். அவங்க கிட்ட போயிட்டு ஆண்டவரே நீங்க தான் செஞ்சோம். ரெண்டு விட இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தா எனக்கு சமாதானமா தான் அப்படி நடப்பேன். சொன்ன உடனே கத்திர ஆசீர்வாதம் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு கிறிஸ்துவ வாங்கல, இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பத்துல அநேக உண்மையான காரியங்கள் வராததுக்கு காரணம் கடவுளும் இல்ல, தெய்வமும் இல்ல, அந்த வார்த்தையும் இல்ல, நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் அந்த வார்த்தைக்கு என்னைக்கெல்லாம் உட்புகிறோமோ அப்போது கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்த வருஷத்து வாசிங்க, 6ஆம் வருஷத்து வாசிங்கம்மா. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா கட்டளைகளினாலும் உங்களை மீட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொன்னார் பாத்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவர் என்ன பண்ணிட்டாரா? உங்களை என்னையும் அவர் ஓங்கிய பயத்தினால கர்த்தர் மீட்டு எடுத்துட்டார். அல்லேலூயா. எப்படி மீட்டு எடுத்துட்டார் பாத்தீங்களா? வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, 5வது 6வது சத்தமா படிங்க. எகிப்தியர் அடிமைப்படுத்தின இஸ்ரவேல் புத்திரர் பெருமூச்சையை நான் கேட்டு என் உடன்படிக்கை நினைத்து அதனால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர். சொல்றாரு, நானே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் சொன்னதை சொல்றாரு, உடன்படிக்கை சொல்லி இருக்கிறாரா? அது சொல்றாரு, வாசிங்க. உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் உங்களை மீட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பண்ணியிருக்கிறாரா? உங்களை மீட்டெடுத்த தேவன், நம்மை மீட்டெடுத்திருக்கிற தேவன். அது 7வது வாசிங்க. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். இங்க விடுவிக்கிறவர் அந்த சுமையை மாற்றுகிறார். அல்லேலூயா. சுமையை மாற்றுகிறது அங்கலாய்ப்பு, சுமை பாரம் சொல்றாரு. உன் பாரத்தை நான் மாற்றுவேன்பா, உன் பாரத்தை நான் மாற்றுவேன். அவர் செய்யக்கூடும். அவர் தேவனுடைய வார்த்தை சொல்ற சுமையை கவலைப்படாத, சுமையை கர்த்தர் இறக்க வைப்பார். அல்லேலூயா. எப்பொழுது இறக்குவார் சொன்னா 8வது வாசிங்க. ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான்
ஆணையிட்ட தேசத்தில் நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அல்லேலூயா. நீ சொல்லணும், அது உண்மையா சொல்ல மாட்டாரு. இது நிறைய காரியங்கள் பாத்தீங்கன்னா இப்ப சொல்லு மாத்திட்டாரு சொல்ல முடியல. அது சொன்னாரு சொல்லு கர்த்தர் மாத்திட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலையில நம்பான சகோதரி நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்புக் கொடுக்கப்படும்போதுதான் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். வார்த்தை நிறைவேற வேண்டும் சொன்னா இன்னைக்கு நாம் எங்க இருக்கிறோம் என்பதை முதலாவது தெரிஞ்சுக்கணும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோமா அல்லது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வேறு இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் யாக்கோபு சொன்னார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் சொன்னார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், சுமையை மாத்துவேன், இப்படி எல்லாத்தையும் மாத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பாரமானது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒன்றாவது வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. பாரமானது ஒன்று நம்முடைய சுமையை கர்த்தர் நம்ம சுமக்க விடவே மாட்டார். ஏன்னா அந்த தேவன் சொல்றாரு, நீ சுமக்க தேவையில்லை, நானே சுமந்து நீங்க சுமக்க தேவைப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்கள கர்த்தர் நம்ம சுமையெல்லாம் இறங்கி நம்ம லகுவாய் நடந்தது. கடைசி சொல்ல வாசிக்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையுள்ள தேவனுங்க. இந்த உலகத்துல உண்மை யாருமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, இந்த உண்மையை தேடி 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 பார்க்கலாம், எங்கேயும் கிடையாது. எங்க தேடினாலும் உண்மை கிடையாது. ஆனா இயேசு ஒருவர்தான் உண்மை உள்ள தெய்வம். அல்லேலூயா. சொல்றார், நான் உண்மை உள்ள தெய்வம். அல்லேலூயா. என்னை நீ பற்றி கொண்டாடினால் ஆசீர்வதிப்பார், விடுதலையாக்குவேன், உயர்த்துவேன், வெற்றியாக்குவேன். ஏன்னா அது சொன்னா அப்படியே செய்வார். ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இந்த காலங்களில உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், விடுவிக்க விரும்புகிறார். உன் அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிற, உன் பாடுகளை அறிந்திருக்கிற, பிரச்சனைகளை அறிந்திருக்கிற எல்லாத்தையும் மாற போகுது. எல்லாமா மாற்றப்போது இதிலிருந்து எல்லாத்தையும் மாற்ற மாட்டார். ஆனா நாம இயேசு கிட்ட வரணும். இயேசு கிட்ட வந்தா மாத்திரம் மாற்ற வரும். இயேசு கிட்ட வராம மாற்ற வர. தேவனுடைய வார்த்தை கேட்டு வார்த்தைக்குள்ள நம்முடைய இந்த குடும்பத்துக்கு வாழ்க்கை நம்முடைய எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே எழுந்து ஆண்டுடைய சமூகத்துல கேட்போம். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை கேட்ட எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். தேவ